திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மூலச்சி வடக்கு தெருவை சேர்ந்தவர் சித்திரபுத்திரன் மகன் காளிமுத்து. இவரது தரப்பினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெருமாள் பாண்டியன் தரப்பினருக்கும் இடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்விரோதம் இருந்து வருகிறது. இரு தரப்பையும் சேர்ந்த பெண்களுக்கு இடையே தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சினைதான் இதற்கு மூல காரணமாக இருந்துள்ளது. இதில் சித்திரபுத்திரனின் ஆதரவாளர்களால் பெருமாள் பாண்டியனின் ஆதரவாளர்களால் திண்டுக்கல்லில் வைத்து சித்திரபுத்திரனின் மருமகன் குமார் என அடுத்தடுத்து 6 கொலைகள் பழிக்கு பழியாக நடந்துள்ளன. இந்நிலையில் காளிமுத்து தனது மகன்கள் சின்னதுரை, ஜெயராஜ் ஆகியோருடன் மோட்டார் சைக்கிளில் வீரவநல்லூர் சென்றார். மீண்டும் மருதுடையார்குளம் பகுதியில் இருந்து மூலச்சிக்கு சென்றபோது ஒரு காரிலும் 3 மோட்டார் சைக்கிள்களிலும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 9 பேர் கும்பல் இவர்களை பின்தொடர்ந்து வந்துள்ளது. காளிமுத்துவின் மோட்டார் சைக்கிள் மீது காரை அதிவேகமாக மோதியதில் காளிமுத்துவும் அவரது 2 மகன்களும் நிலை குலைந்து கீழே விழுந்தனர். இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் ஜெயராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காளிமுத்துவும் சிறுவன் சின்னதுரையும் காயங்களுடன் சாலையில் விழுந்து கிடந்தனர். அப்போது இவர்களை விரட்டிக்கொண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த கும்பல் காளிமுத்துவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அவரது தலையை துண்டித்து ஒரு சாக்குப்பையில் எடுத்துக்கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவில் கல்லடைக்குறிச்சி திருநெல்வேலி மாநில நெடுஞ்சாலையில் கரம்பை கிராமம் அருகே வீசிவிட்டு தப்பிச் சென்றது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் வீரவநல்லூர் மற்றும் கல்லடைக்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பலத்த காயமடைந்த சின்னதுரையை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காளிமுத்து, ஜெயராஜ் ஆகியோரது உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி சரக டிஐஜி திருநாவுக்கரசு, மாவட்ட எஸ்பி விஸ்வேஸ்பா சாஸ்திரி மற்றும் போலீசார் விசாரித்ததில் காரில் வந்த கும்பல் பெருமாள் பாண்டியன் தரப்பினர் என்பதும் முன்விரோதத்தில் பழிக்கு பழியாக இந்த இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. அங்கு அசம்பாவிதங்களை தடுக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.